முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவை அடுத்து குக்கிராமங்களில் வாழும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான சிகிச்சை வழங்குவதற்காக 40 கோடி ரூபாய் செலவில் நடமாடும் மருத்துவ குழு சேவையாற்றி வருவதாக சட்டப்பேரவையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளித்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவை அடுத்து குக்கிராமங்களில் வாழும் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் தரமான சிகிச்சை வழங்குவதற்காக 385 வட்டங்களில் 40 கோடி ரூபாய் செலவில் நடமாடும் மருத்துவ குழு சேவையாற்றி வருவதாக தெரிவித்தார். 2002 ஹாஸ்பிட்டல் ஆன் வீல்ஸ் என்று சொல்லக்கூடிய நடமாடும் மருத்துவமனையை அறிவித்த வரலாற்று சிறப்புமிக்க பெருமை புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சாரும். இன்றைக்கு சுகாதார நிலையத்திலே பிரத்யோகமாக இதற்கு தொற்றா நோய்களுக்கான என்சிடி கார்னர் என்ற அந்த ஒரு கார்னரை ஏற்படுத்தி இன்றைக்கு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தங்களுடைய சேவையை மருத்துவ சேவையை கிராமப்புற மக்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர் சொன்னது போல இன்றைக்கு 385 வட்டாரங்களிலே ஏறத்தாழ 40 கோடி ரூபாய் செலவிலே இந்த நடமாடும் மருத்துவ குழுக்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. ஏறத்தாழ எல்லா வட்டாரங்கள் 385 வட்டாரங்களிலே மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக மலைப்பகுதியிலே மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் கூடுதலாக 2 வாகனங்களையும் அளித்துள்ளார்கள். இதுவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மாவுடைய இந்த கடந்த 2013-14 ஆண்டிலே மட்டும் 1,83,095 முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்டு ஏறத்தாழ 1,04,57,225 மக்கள் பயனடைந்துள்ளனர் என்ற தகவலை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.